ஹாய் நண்பா. நேற்று டிஆர் 1 மணிக்கு நம்ம கொடுத்துருந்த நம்பரு ஏ போர்டில் 38, சி போர்டில் 38 வரும்னு சொல்லி ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 38 டபுள்ஸ்லேயோ இல்லை 8338 வர மாதிரி ஏசியில் விழுகுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் அது பிசியில் விழுந்துருச்சு நண்பா. சிங்கிள் போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் 3ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஏசியில் 83 கொடுத்துட்டோம். ஆனால் அது பிசியில் விழுந்துருச்சு. ஒரு வேளை அது ஏசியில் விழுந்துருந்தால் ஒரு நல்ல வின்னிங்காக இருந்திருக்கும். மிஸ் ஆயிடுச்சு நண்பா. அதே மாதிரி 3 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பி போர்டில் தான் 5 0 வரும்னு கனெக்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி கொடுத்துருந்த நம்பரும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஏ போர்டில் விழுந்துருச்சு 0. ஒரு வேளை இது பாக்ஸ் டைப் பண்ணியிருந்தால் ஒரு நல்ல வின்னிங்காக அமைஞ்சிருக்கும், ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். இருந்தாலும் மிஸ் ஆயிடுச்சு நண்பா. பரவாயில்ல, நம்ம நாளைக்கான கெஸிங் பார்த்துடலாம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நான் நேற்றே சொல்லியிருந்தேன், 2 நாளில் ஒரு நாள் ஏ போர்டில் 2 7 வர்றதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் நேற்று ஏசியில் 23 28 கூட கொடுத்துருந்தேன். அதனால் இன்றைக்கி ஏ போர்டில் 2 7 விழுவுறதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 8 ரிப்பீட்டிவ் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. என் கணக்கில் அதுதான் வருது. அதனால தான் இந்த கெஸ்ஸிங்கில் கொடுத்துருக்கேன். இந்த 2 போர்டில் ஒரு நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. அதனால் ஏபிபிசிஏசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 23 28 73 78 நம்பர் காமனாக கொடுத்துருக்கேன். இது ஸ்ட்ராங்கான போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏசிக்கு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். 4 நம்பர் தானே அப்படிங்கிறனால நான் ஏபிபிசிஏசியில் காமனாக கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணிடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நண்பா. 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் தான். 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 258 248. பி போர்டில் 4 9 ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் 248ன்னு கொடுத்துருக்க ஒரு நம்பரு. என் கணக்குக்கு இதுதான் வருது நண்பா. உங்கள் கணக்கில் வந்திருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. வீடியோவை பார்க்குறதோடு இல்லாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பா. அதே மாதிரி டிஆர் 6 மணிக்கு நம்ம நேற்றே கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம், 6 மணிக்கு 8 மணிக்கோ. ஆனால் கெஸ்ஸிங் நல்லா அமையாதனால தான் கொடுக்கல. ஏன்னா கொடுத்து நீங்கள் அதை ட்ரை பண்ணி அது வீணாக போகக்கூடாது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும்தான் கொடுக்குறது, இல்லைன்னா கொடுக்குறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கேன். தேங்க்யூ நண்பா. பாய்.